ரசிகர்களால தலன்னு அன்போடு அழைக்கப்படுற நடிகர் அஜித் குமார் தமிழ் சினிமாவுல சுமார் 33 வருஷமா கோலோச்சி நின்னுட்டு வராரு. சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், பொதுவாகவே மீடியா சைடுல அவ்வளவா தென்படாத அஜித் இப்போ தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுக்கு கொடுத்திருக்கிற பேட்டி தான் இணையத்துல செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுல கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்க பற்றியும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அஜித். இது பற்றி நிறைய தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் சினிமாவோட ஆதி காலத்துல இருந்தே டூயல் ஹீரோக்களின் ராஜ்யம் தான் இருந்துட்டு வருது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அந்த வரிசையில விஜய், அஜித். சோசியல் மீடியாவை திறந்தாலே அஜித், விஜய் ரசிகர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதும், மீம்ஸ் போட்டு வம்பிழுக்கிறதும் எப்பவுமே ஒரு வாடிக்கையா தான் இருந்துட்டு வருது. ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்குமே அவரோட ரசிகர்களை ரொம்பவே கண்டிப்புடன் வச்சிருப்பாரு. பொது வழியில பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவரை பார்த்து யாராச்சும் கத்துனாலோ, விசில் அடிச்சாலோ அல்லது போட்டோ எடுக்க முயன்றாலோ அவங்களை கண்டிச்சு அப்படி செய்யக்கூடாதுன்னு அறிவுரையும் வழங்குவாரு. பொதுவாகவே மீடியா பக்கம் அதிகம் காணப்படாத அஜித் இப்போ தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுக்கு கொடுத்திருக்கிற பேட்டி தான் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்மையில கரூர்ல நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பிரச்சார கூட்டம் நடத்தினாரு. அங்க அவரை பார்க்க வந்த பொதுமக்கள்ல 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது பற்றி இந்த நேர்காணல்ல பேசின நடிகர் அஜித், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அந்த சம்பவத்துக்கு ஒருவரை மட்டுமே பொறுப்பாக்க முடியாது. ரசிகர்கள், திரைப்படத்துறையினர், மீடியா, இவ்வளவு ஏன் நான் கூட இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். கூட்டம் திரட்டுவதை பெருமைப்படுத்தும் கலாச்சாரம் தவறானது. நடிகர்களான நாங்க ரசிகர்களோட அன்பாலத்தான் வாழ்றோம். அதுக்காக உயிரை ஆபத்துல வச்சு அன்பு காட்ட வேண்டாம். அன்பை வெளிப்படுத்த வேற வழிகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரோட இந்த கருத்துக்கு பெரும் அளவுல ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்ற நெட்டிசன்கள் இது தொடர்பான வீடியோவையும் அதையும் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. நீங்களும் இத பற்றி உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.